ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை கடையல் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 7 பல்லு பூண்டு, காரத்துக்கேற்ப பச்சை மிளகா, 1/2 கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, காரத்துக்கேற்ப பச்சை மிளகா, நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 7 பல்லு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் தாராளமாக விட்டுருங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரணும் நமக்கு. இப்போ 5 விசில் வந்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. அதில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்துட்டு இது மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பை இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு பருப்பில் இருந்த அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு முருங்கைக்கீரை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் போதும். முருங்கைக்கீரை சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் வெந்த பிறகு இறக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 3 மிளகா சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாத தொட்டு சேர்க்கலை. நல்லா தாளித்த பிறகு கீரையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சத்து மிக்கது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.